இஸ்ரவேலுக்கு மகிமையும் புரஜாதிகளுக்கு ஒளியுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆண்டு கேலண்டரோட இந்த பாட்காஸ்டில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தினுடைய வசனம் சங்கீதம் 19 பார்க்க போகிறோம். 9வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. The fear of the Lord is clean, enduring forever. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கறதுக்கு என்னோட கூட இணைந்திருப்பது கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டர் ஜேசுதாஸ், கோயம்புத்தூர்லேருந்து பாஸ்டர் பிரகாசம் அவர்கள் என்னோட கூட இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் வெல்கம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன மாதத்துல அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதத்துல கர்த்தருடைய கற்பனை the statutes of the Lord அது வந்து தூய்மைன்னு இருக்கு. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறதுன்னு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல பார்த்தோம். அந்த கர்த்தருடைய கற்பனைன்னு வரும்போது என்னெல்லாம் இருக்குன்ற அந்த கண்டென்ட்டை தயவுசெய்து கேட்டா இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். அதோட தொடர்ச்சி அப்பதான் புரியும். இது வந்து ஒரே தொகுப்பா இருக்கிறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்து கேட்கறதுனால பெருத்த ஆசீர்வாதம். நீங்க யாராவது இன்னும் அந்த எவ்ரி மந்தோட பாட்காஸ்ட் கேட்கலன்னா அந்தந்த மந்தோடைய ஷீட்ல ஒரு QR இது இருக்கும், கோட் இருக்கும். நீங்கள் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட லிங்க் வரும். தயவுசெய்து லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற டைமில் இந்த வார்த்தைகளை கேளுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேலண்டர், பட் இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட். தேவனோட வார்த்தை விசேஷமாக சங்கீதம் 19 த ரிச் ஆமாம் த ரிச் வேர்ட் ஆஃப் காட் இஸ் அது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உங்களை வழி நடத்துவாரா. அண்ணா இதில் லக்ஷ்மண் ப்ளீஸ். அப்போ அந்த போன மாசத்தோட தயவுசெய்து கேளுங்கன்னு 2 பேரும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதனால அது பெருத்த ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாசத்தினுடைய இதை வந்து முதலாவது என்ன பண்ணலாம், நம்ம அதோடைய பின்னணிய கொஞ்சம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதாவது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றது முதலாவது பயம்னாலே நிறைய பேர் பல விஷயத்த பேசுறது உண்டு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமா இருக்கு, என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கு. இந்த முதலாவது இந்த பயம்னா அறியாமை. இந்த ஃபியர்னாலே என்னன்னா அதை பத்தி தெரியாது பயம். இங்க சொன்னது என்னன்னா அது அந்த பயம் இல்ல. இங்க வந்து அந்த ரெவரன்ஸ், ஃபியர் ஆஃப் காட், ரெவரன்ஸ், அதாவது கணம். இங்க சொன்ன பயம் கணம். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்ன அப்படின்னா நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல ரொம்ப அழகா அந்த பயத்தை விளக்கி இருக்கு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்னன்னா தீமையை வெறுக்கிறதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ரொம்ப டெஃபினட்டிவா ஒரு வரையறுக்க கூடியதா இருக்க ஆன்சரா, வரையறுப்பின் ஆன்சர், அதாவது பதில். நீதிமொழிகள் 8:13 வாசித்தோம்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம்னா என்னன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு இருக்கு. அதனால அப்படி கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பதா இருக்கிறதுனால அது சுத்தமா இருக்குன்னு வருது. பயப்படுறவங்க வந்து ஆக்சுவலா இதுல லக்ஷ்மண் வெறுக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது இப்ப கர்த்தருக்கு பயப்படுறவங்க இன்னொன்னு வந்து வெறுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப கர்த்தரை வந்து நேசிக்கிறவங்க இன்னொன்னு இதுல வந்து வெறுக்கிறவங்களா இருப்பாங்க. நீ எல்லாத்தையுமே நேசிக்கிறவங்களா இருக்கிறது வந்து அது உண்மையான நேசமா, அது உண்மையான அன்பு இல்லை. நான் எல்லாத்தையுமே அன்பு கூற முடியாது. நீ எதையா ஒன்று அன்பு கூர்ந்தா நீ எதையாவது ஒண்ணுத்த கண்டிப்பாக அதை தீமைப்படுத்தக்கூடியதை நீ கண்டிப்பா வெறுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க இமோஷனல் சென்டிமெண்டல் லவ் என்ன சொல்லி தராங்கன்னா லவ் எவ்ரிதிங், எல்லாத்தையுமே சொல்லிது. இப்போ இதோட சேட்டனிஸ்ட் ரிலீஜனுடைய அவங்களுடைய அஸ்திபாரமே, அவங்களுடைய பிலாசபியே, தத்துவமே என்னன்னா லவ் எவ்ரிபடி, எல்லாத்தையுமே நேசிங்க அப்படின்றதான். அப்போ ஆனா பைபிள் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தா தீய வழியை வெறுக்கணும், கர்த்தரை நேசிச்சா ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறத நீ இது வெறுக்கணும். அதனால இப்படி சொல்லலாம், தேவன் எதை நேசிக்கிறாரோ நீ அதை நேசிப்ப, தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நீயே வெறுப்ப. எஸ், ரைட்லி செட். கரெக்ட். ஸோ இதோடைய பேக்ரவுண்டை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன் அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சங்கீதக்காரன் ஏன் எழுதுறாரு? அதான் சுத்தம்ன்றாரு. அதாவது சுத்தத்துக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தமா இருக்குன்னு பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் சுத்தமா இருக்குன்றாரு. கரெக்ட். இந்த சுத்தம் அப்படின்னு வரும்போது அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தம் அப்படின்னு வரும்போது ஏன் அது வந்து அப்படிப்பட்ட வசனமா இருக்குது? சுத்தமான வசனம்னா அதுக்கு காரணம் புறமிடப்பட்ட வசனங்கள்.
அது பியூரா இருப்பதற்கு காரணம் புடமிடப்பட்டது. சங்கீதம் 119 ஆக்சுவலா இந்த அந்த வசனத்தை அந்த இதுக்கு வந்து புடமிடுற பகுதிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குல்ல பாஸ்டர், அது ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூ கேன் ரிலேட் டு. இப்போ அண்ணா சொன்னது வந்து அது ஞானத்துக்கு அடையாளமாக சொன்னாங்க, தீய வழி வெறுக்கிறதுக்கு அடையாளமாக சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான காரியம் தேவனுடைய பயத்தை குறித்து நீங்கள் சொல்லணும்னா, ஃபியர் ஆக்சுவலி டிஃபைன்ஸ் வர்ஷிப். புரியுதா உனக்கு? ஒரு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இருக்குல்ல, தொழுகை இருக்குல்ல, தேவனை நம்ம தொழுது கொள்றோம், ஆராதிக்கிறோம்ல, த பர்பஸ் ஃபார் விச் வி வேர் கிரியேட்டட். நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதுக்கான காரணமே அவரை தொழுது கொள்றது தான், அவரை ஆராதிக்கிறது தான். அப்போ அந்த தொழுகைக்கும் ஆராதனைக்கும் ஒரு 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 அஸ்திபாரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்டால் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்ன்றது ஆச்சரியம் இருக்குல்ல. தேவன் யாரா இருக்கிறாங்க? இப்போ ஏசியா அவரை பார்த்தாரு, யாக்கோபு அவரை பார்த்தாரு, மனோவாவும் அவருடைய இவங்கள மனைவியும் அவரை பார்த்தபோது அது ஒரு ஆச்சரியம். ஆன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, AWE, ஆஹான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெவரன்ஸு, அந்த ஆச்சரியம், அந்த மரியாதை, அந்த கணம், இது எல்லாமே வந்து அந்த பயத்திற்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இது வந்து இந்த 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 கர்த்தருடைய வார்த்தை வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் த லா ஆஃப் காட். இது வெறும் வந்து என்ன சொல்றது, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய நியாயம், அது மட்டும் இல்லை. இது வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் கூட. Scripture is also teaching us the fear of God. It is also the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் வேதம் தான் கர்த்தர். ஆர் நான் இப்படி சொல்லாமான்னு தெரியல. if I'm wrong you can correct me or you can tell me how you can put this forth. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா it is a manual for worship. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட், ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேட்ஜெட் வாங்குறீங்கன்னா மேனுவல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு புது வண்டி வாங்கினா மேனுவல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மேனுவல் ஃபார் வர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா it is the fear of God. So the Bible and the fear of God will instruct us how to worship. இதை நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆரோனோ அவனுடைய புத்திரர்ல தேவன் தான் அழிச்சார் ஆராதிக்கிறதுக்கு. என்னைக்கு ஆரோனுடைய புத்திரர்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபியர் இல்லாம அவங்க செஞ்சாங்க, ஆண்டவர் சொன்னதை செஞ்சாங்க, பட் தே ஹேட் நோ ஃபியர். அதை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்போ நான் ஆராதனையை எப்பவுமே அந்த பயத்தோடு கூட தான் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஸோ ஸ்கிரிப்சர் வந்து வேத வசனம் வந்து it is instructing us that we are worshipping a true God and it has to be done in truth. அது சத்தியத்தில் தான் நடக்கணும். அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு தான் அது நடக்கணுன்றதான் வார்த்தையில் கொடுத்துருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி பியூர். ஏன்னா இந்த பயம் வந்து ரொம்ப சுத்தமான பயம். இது ஏதோ கலப்படமான பயம் இல்லை. இது ஏதோ யாராலையும் இது தூண்டப்பட்டது கிடையாது. இந்த ஃபியர் இப்போ நான் கேட்குறேன், ஜென்ரலாக ஃபியர் வந்து தூண்டப்படணும்ல, அதனால தான் அது பேர் ஃபியர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எல்லா ஃபியருக்குமே ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஆனால் இந்த ஃபேக்டர் வந்து இது ஏதோ அசுத்தம் கிடையாது, இது ரொம்ப சுத்தம்ன்றார். இந்த ஃபியர் நல்லதுன்றார், இந்த பயம் நல்லதுன்றார். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நல்லது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும்ன்றார்ல, அது பியூர்ன்றார். அதில் வந்து எந்த கலப்படம் எதுவும் இல்லை. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுற வரத்து எதனால வருதுன்னா, தேவனை அறிகிற அறிவினால, கர்த்தருக்கு பயப்படுறதுனால வருகிற பயம்னு பார்க்குறோம். அந்த வசனத்தை குறித்து தான் இவ்வளவு நேரம் படிச்சோம். சங்கீதம் 19 அந்த தேவனை அறிகிற அறிவு கர்த்தருடைய வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தையினுடைய தன்மைகள்ல ஒண்ணு அது சுத்தமானது என்பதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதத்துல 119 சங்கீதத்துல 140 வசனத்தை வாசிக்கிறோம். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு வருது. அப்ப புடமிடப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதுனால அது சுத்தமான வார்த்தைகள் என்று வாசிக்கிறோம். அதே போல நீதிமொழிகள் 30 அதிகாரத்துல நீதிமொழிகள் 30 அதுல 5வது வசனத்தை படிக்கும் போதும் அதே மாதிரி வசனத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இது சுத்தமா இருப்பதற்கு அதற்கு அடிப்படை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது புடமிடப்பட்டதாக இருக்கிறதுனால, சுத்த பொன்னாக சமமானதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால அது சுத்தமான சொற்கள். அதனால அறிகிற அறிவினால கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தை சுத்தமா இருக்கிறதுனால அந்த சுத்தம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள வந்து
இதுல வாலிபர்களை குறித்து கூட வாசிக்கும் Yes, போது yes, சங்கீதம் 119 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு ஒரு சுத்தத்தை கொண்டு வருவது எதனால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு வாலிபன்னா கர்த்தருடைய வார்த்தையினால புடமிடப்பட்ட வார்த்தையினால ஒரு வாலிப பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். நீங்க இதுல ஆசிரியர் கூடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு இடம் இருந்துச்சு. ஆனா வாலிபர்களுக்கு ஒரு இடம் வரும்ன்றது தீர்க்க தரிசனமா இந்த வசனத்துல தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. வாலிபர்கள் எதனால சுத்திகரிக்கப்படுவாங்க அப்படின்னா புடமிடப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால ஒரு வாலிபர்கள் இன்னைக்கு ஒரு பரிசுத்தம் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில வருவதற்கு ஒரே காரணம் இதுதான். தேவனுடைய வசனம் மட்டும்தான் அந்த பரிசுத்தத்தை தேவனுடைய நீதியை கொண்டு வரும். ஏன்னா யோவான் 17:17 வாசிக்கிறோம், சத்தியத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். அதனால இன்னைக்கு பொதுவாகவே பரிசுத்தம் வர்றதுக்கு ஒரே வழி தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்காரு. தேவனுடைய புடமிடப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அதனால அது பரிசுத்தத்தை கொண்டு வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வசனம் வாசிக்கும் போது திருவசனத்தினால சபையை பரிசுத்தமாக்குகிறார். அப்ப இப்படிப்பட்ட சுத்தமான வசனம் தான் சுத்தத்தை கொண்டு வரும் என்பதை வேதனம் கலங்க. அது ரொம்ப அருமையா ஒரு உதாரணம் சொல்லணும்னா கொர்நேலியை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. அதாவது கொர்நேலியை பத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு கொர்நேலிய அதாவது மன்னிக்கணும் பேதுருட்ட அறிமுகப்படுத்துறாங்க. எப்படி கொர்நேலியை அறிமுகப்படுத்துறாங்க பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா பயந்தவன். அதான் அந்த ஃபியர். அப்போ இவன் பக்தியும் பயமும், அதாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம், அது ஃபியர் ஆஃப் காட். அப்போ அவனுக்கு ஆண்டவர்ட்ட நல்ல பேர் இருக்கு பாருங்களேன். அது இந்த பயம் சுத்தம் உள்ளதுன்னு வாசிக்கிறோம். அந்த சுத்தம் எப்பவுமே அவனுக்கிட்ட இருக்கு. அதனால தேவனுக்கு அவன் பிரியமானவனா இருக்கிறான். இப்ப இதோட கூட சேர்த்து நம்ம பார்த்தோம்னா நார்மலா பயம் பாருங்க வரும் போயிரும். ஆனா அந்த வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நிலைத்து இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் தான். மற்ற பயம் எல்லாம் வரும் போயிரும். அப்புறம் இட் வில் கம் கோ, அவ்வளவுதான். பயம் இருக்கும், அப்புறம் அதை பத்தி போயிரும். இது அப்படி இல்ல, இது எப்பவுமே நிலைச்சிருக்குமா. அப்பனா என்ன சொல்ல வர்றாரு, தேவனுடைய அந்த பிரம்மாண்டம் இருக்குல்ல, தேவனுடைய மகத்துவம் இருக்குல்ல. அப்பயே நம்ம பயமும் ஆராதனை குறித்து ஆலன் பேசுறத கேட்டோம். அப்ப பாருங்க, இந்த பயமும் ஆராதனையும் சும்மா வந்துட்டு போறது இல்ல, அது அப்படியே எப்பவுமே நிலைத்து இருக்கிறது இருக்கு. அது ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. அந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா ஜீவிக்க அது பெரிய உதவியா ஏதுவா நம்ம வாழ்க்கைய ஆராதனைக்குரிய வாழ்க்கையா மாறும். லைஃப் ஆஃப் வர்ஷிப். அதுல இந்த நிலைத்திருக்கிறத பத்தி படிக்கும்போது சங்கீதம் 119 89 90 படிக்கும்போது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது அப்படின்றத சொல்றாரு. அப்ப சங்கீதக்காரன் 19 சங்கீதத்துல என்னத்த சொல்ல வர்றாருன்னா, நிலைத்திருக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் தான் அப்படின்றத அவர் கொண்டு வர்றாரு. அப்ப அது நிலைத்திருப்பதற்கு காரணம் ஒண்ணு இருக்கு. வசனம் அதுல படிச்சோம்னா அந்த நிலைத்திருப்பதற்கு காரணம் தேவனுடைய வசனத்தை பாதுகாத்து வச்சிருக்காராம். ஆண்டவர் தேவனுடைய வசனத்தை பாதுகாத்து வர்றதுனால தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் அழிந்து போகாத ஒரு வசனமாக இருக்கிறதுன்றத பாக்குறோம். சங்கீதம் 12வது சங்கீதத்துல 6வது வசனம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது தேவனே அவருடைய வசனத்தை பாதுகாக்கிறாராம். சங்கீதம் 12 அதுல 6 7 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர் அப்படின்றத வேதம் அழகா சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த நிலைத்திருப்பதற்கு காரணம் தேவன் வானங்களில வைத்து. இன்னைக்கு மனிதர்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட வசனங்களை பாதுகாத்து வேத வசனங்களுடைய பாதுகாப்பு பரலோகத்திலிருந்து இதுல உறுதி செய்யப்பட்ட ஒன்று. உறுதி செய்யப்பட்டது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், புல் உலர்ந்து பூ உதிரும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். தேவனுடைய வசனம் நிலைத்திருக்கிறது. அது பரலோகத்திலிருந்து அவருடைய ஒத்தாசையோடு கூட அவருடைய அதிகாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த வசனம் தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வரும்ன்றதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு பயம் உள்ளவர்களா
தேவனுக்கு ஏற்ற ஆராதனைக்குரிய வாழ்க்கையா அமையும் என்றால் பெருத்த சமாதானம், சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் இருக்குல்ல. ஸோ அந்த பியூரிட்டி, அது இப்போ அதான் நம்ம சொன்னோம். ஆண்டவரோட வார்த்தை ஏன் சுத்தம்னு சொல்கிறேன்னா, ஒன்று அந்த வார்த்தைக்கே ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளாகவே ஆண்டவர் ஒரு ஜீவன் இருக்கு. அது அழிவதற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அது ஏன் அழிவுக்காக உருவாக்கப்பட்டதெல்லாம் அது அவரோட வார்த்தை, அது அவரே. இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் காட். அதுதான் தேவனே. ஆக்சுவலாக தேவனோட வார்த்தை தேவன். அதனால தான் மெம்பரான் கூப்பிடுறோம். இவரை பற்றி, மேசியா பற்றி சொல்லும் போது அவரை மெம்பரான்னு சொல்லுவோம், தேவனோட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஏசியா 55ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது வரப்போகிறதான மேசியாவும் அவர் கொண்டு வரப்படுகிற இதுக்கு வந்து ரட்சிப்புக்கு தேவனுடைய வார்த்தை என்று அவர் அது வார்த்தை வந்து அது வீணா திருப்பி போவாதுன்றார். ஸோ த வேர்ட் இட் செல்ஃப் ஹேஸ் காட் லைஃப். அதுக்கே ஒரு ஜீவன் இருக்கு. ஸோ அது வந்து அழிவதற்காக இதில் வந்து உருவாக்கப்பட்டது அல்ல. அதே சமயத்தில் அழிவுக்காக உருவாக்கப்பட்டது. அதே சமயத்தில் அது வந்து தேவன் வந்து பரலோகத்துலேருந்து, இன்னைக்கு இவங்க பிரகாசம் பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி, அது தேவன் பரலோகத்திலேருந்து அதனுடைய பாதுகாப்புக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். த கேரண்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் ஃப்ரம் ஹெவன். அது பரலோகத்தினுடைய அதிகாரம் ஆண்டவர் அதுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை வானங்களில் வைத்து தேவன் அதை பாதுகாத்திருக்கிறாருன்னு இருக்கு. ஸோ பூமியில் மனுஷன் என்ன செத்தம் கொண்டு என்ன மாத்தினாலுமே ஆண்டவர் அங்கே அதை பாதுகாத்து வைப்பார்னு பார்க்குறோம். சங்கீதத்தில் இவங்க பாஸ்ட் எடுத்து காமிச்சாங்க 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், that the words of the Lord are pure. பாஸ்டர் இதுல தமிழ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. கர்த்தருடைய சொற்கள் மண் கோகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அவர் சொல்றாரு, அது வந்து கர்த்தருடைய வார்த்தை அல்லது கர்த்தருடைய சொற்கள் எப்படிப்பட்டதுன்னா, குகைக்குள்ளாக வைத்து 7 தரம் புடமிடப்பட்டதான வெள்ளி கோப்பா இருக்கிறது. சில்வர் இஸ் ஒன் மெட்டல் that will have a lot of impurities. நிறைய impurities இருக்கும். எனக்கு வந்து சில்வர் ஸ்மித், கோல்ட் ஸ்மித் இருக்கிறாங்க. நான் ரெட் ஆர்டிகல்ஸ், ஐ நோ பீப்புள். எனக்கு ஆக்சுவலாக அந்த சில்வர் ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தம், தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ லேர்ன் ஆக்சுவலி. அதில் ஒன்று, அவங்க அந்த எப்படி இதை சுத்தப்படுத்தணும்னு கேட்டால், அந்த வெள்ளியை எடுத்து அந்த வெள்ளியை அந்த உருக்கிறதான அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த நெருப்பு அதை மூட்டுவாங்க. அதுக்கு ஒரு தனி கோல்லாம் இருக்குது. அது போட்டு அது அப்படியே அந்த நெருப்போட கலர் வந்து வெள்ளையாக இருக்கும், ஒயிட் கலர் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ வரும், ஒரு ஆரஞ்சு வரும், ஒரு பிங்க் கலர் ஒன்று வரும், அப்புறம் ஒயிட் ஆகிடும். அது வந்து அவ்வளோ ஹீட்டு. அந்த பாத்திரத்தை, உருக்கிற பாத்திரத்தை எங்கே வைப்பாங்கன்னா, அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அந்த ஜுவாலை அதிகமாக, அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ தான் அது உருகுன்றதுக்காக. ஏன் அவ்வளோ ஹீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, அவ்வளோ ஹீட்டு உள்ளே வந்த பிறகு தான் அது உள்ளே இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போய் அது சுத்தமாக வரும். அப்போது அந்த உருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே என்னோட இதில் செய்திகளில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவங்க உருக்கி இது பண்ணும்போது செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, அதை செய்கிற ஆச்சாரியனோட கண்கள் அது மேலே தான் இருக்கும். ஆச்சாரியனுக்கள் அவன் கண்ணை எடுக்க மாட்டான், அது உள்ளே வச்சு அதை அப்படியே புடமிட்டு அதை அப்படியே உருக்கிட்டே இருப்பான். அது அவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடும். அப்போ கேள்வி, எப்பா நீ வச்சு உருக்கிட்டே இருக்கிற, அது ரொம்ப ஹீட் ஆகுது, ஏன்னா அதோட தன்மையை மாறிடும். ஹீட் ஆகும்போது அழுக்கெல்லாம் தள்ளிடுச்சு, சுத்தமாயிடுச்சுன்னு எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஆச்சாரிக்கிட்டே கேட்குறாங்க, எப்பா சுத்தமாயிடுச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து இப்போ 7 முறை குகையில் வச்சு புடமிடப்பட்ட தேவனுடைய சொற்கள் இருக்கு. அப்போ பியூரஸ்ட் 7 முறைன்றது அதான், தட் இஸ் த பியூரஸ்ட். அந்த 99.9 அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் 100% பியூர். அப்போ கேட்குறாங்க, இது ஃபுல்லாகவே இதாகிடுச்சு, இம்ப்யூரிட்டிஸ் எதுவும் இல்லாமல் பியூர் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, சில்வர் ஸ்மித் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போங்க, இந்தியா, கோயம்புத்தூர், சென்னை, எங்கே வேணாலும் போய் கேளுங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரொம்ப சிம்பிள். எப்படி கண்டுபிடிப்பேன் இதில் இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸ், அழுக்கெல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக இருக்குன்னு எப்படி தெரியும்னா, அந்த சில்வர் அவன் வெளியே எடுத்து பார்த்தானா அவனோட சாயல் அதுக்குள்ளே தெரியும். அந்த அவனோட சாயல் அது உள்ள தெரியும். அவன் சாயல் உள்ள தெரிஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான் பியூர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இது பண்ண உங்களால் இது பண்ண முடியுதா, ரிலேட் பண்ண முடியுதா? அப்போ தேவனோட வார்த்தையை ஆண்டவர் எப்படி புடமிட்டு வச்சிருக்காருன்னா, அப்போ நீங்கள் தேவனோட வார்த்தை ரொம்ப சுத்தமான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய குமாரனுடைய சாயல் அதில் தெரியும். நீங்கள் அந்த குமாரன் நீங்கள் அதில் பார்த்து கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் நீங்கள் அது வார்த்தையை கேட்க 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 அந்த வார்த்தை வந்து உங்களை புடமிட்டு குமாரனோட சாயல் உங்களுக்குள்ள வந்துடும். நீங்க எப்போ நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு தெரியும் கேட்டா, குமாரனோட சாயலுக்கு ஒப்பானவர்ல நீங்க ஆயிட்டீங்கன்னா, பூர்ண புருஷன் ஆயிட்டீங்களா, then the word of God has done its work. Amen. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும்
நிலைக்கிறதுமாய் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த நிலைக்கிறது வந்து என்டியூரிங் ஃபார் எவர். அப்போ இந்த என்டியூரிங் ஃபார் எவர் வந்து த பெஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்பிளைன் அது என்ன பண்ணணும்னு கேட்டால் சங்கீதம் 112, சாம்ஸ் 112, சங்கீதம் 112 முதல் வசனத்துலேருந்து அப்படியே வாசிங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். அப்போ நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனும் அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதவனமாக இருப்பான்னு சொல்லிட்டு நீதிமானோட தன்மையா கொடுத்துருக்கு. ஆனா இங்க சங்கீதத்துல 19 சொல்றாரு, அந்த பயம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா யாருக்கு இருக்குன்னா நீதிமானுக்கு இருக்கும். அப்ப நீதிமான் வந்து எப்படி நீ டிஃபைன் பண்ணலாம்? ஒரு நீதிமான் யார் ஒருத்தர் இது பண்ணணும்னு கேட்டா வரையறுக்கலான்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலதான் ஒருத்தர் நீதிமான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் வந்து நம்ம எப்போ நம்ம நீதிமான் சொல்லுவோமோ யாரை சொல்லுவோம்னு கேட்டா, யாரை கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கோ, எனிபடி ஹூ ஹேஸ் த ஃபியர் ஆஃப் காட், எனிபடி ஹூ ஹேஸ் த ஃபியர் ஆஃப் யாக்வே, யெகோவா தேவன் மேல ஒரு பயமா இருக்கக்கூடிய பயத்துல பக்தியோடு கூட இருக்கிறவன் தான் என்றென்றைக்குமே நிலைத்திருப்பான். ஏன்னா அந்த பயத்தினோட தன்மை வந்து என்றென்றைக்குமே இருக்காது. நீங்க அண்ணன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த பயம் வந்துட்டு போற பயம் இல்ல, இந்த பயம் வந்து நிலைத்து நிற்கிற பயம். ஏன்னா இந்த பயம் ஏன் நம்மளுக்கு ஆக்சுவலா போயிடுச்சு, ஏன் இப்ப இந்த பயத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும்னா, இந்த பயத்தை நம்ம ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி இந்த பயத்தை தான் நம்மளுக்குள்ள வச்சிருந்தாரு. நம்ம அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். we are actually created to fear God. ஆனா பாவத்துல விழுந்ததுனால, பாவத்துல நம்ம போய் விழுந்ததுனால, தேவனுக்கு விரோதம் ஆனதுனால, நம்ம துணிகரத்துல போனதுனால நம்மளுக்கு இன்னும் அந்த இது வந்து பயம் இல்ல, நம்மளுக்கு இல்ல. தைரியமா துணிகரமா ஆண்டவருக்கு யாருன்னு தெரிஞ்சு கூட அவருக்கு விரோதமா போய் செயல்படுறதுக்கு பாவத்துல போய் விழுந்துட்டோம். ஆனா ரட்சிப்புல என்ன ஆகும்னு கேட்டா, இந்த பழைய அந்த பாவத்துல விழுந்ததுக்கு முன்னாடி இருக்க நிலை, அவன் கர்த்தருக்கு பயந்துனா கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தரோடு கூட நடக்கிற அந்த பயத்தை ஆண்டவர் திருப்பி தருவார். சங்கீதம் 111 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது நீதிமொழிகள்ல இருக்கு, சங்கீதத்துல இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். அப்ப நான் சொல்றேன், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறது சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் கற்பனைகளின்படி செய்கிறது. செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இப்ப நான் சொன்னல, அந்த இதுல வந்து 112 இருக்கிறதான அந்த நீதிமானுடைய அவன் வந்து என்றைக்கு அசைக்கப்படாம இருப்பதற்கு the fear of God is linked to it. இந்த 111 நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த நீதிமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட இருக்கிறவன். அவன் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணுவான், அதை அவன் புரிஞ்சிருக்கிறான். his praise, அந்த நீதிமானுடைய என்ன சொல்றது, அவனுடைய புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் இருக்கு, என்றைக்கு நிற்கும் இருக்கு. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது, ஏன்னா அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதானது. அது வந்து நீதிமான்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. We only pray, we only ask God that the Lord will fill all of our hearts. நம்ம இருதயங்களை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால ஆண்டவர் நிரப்பணும். எங்களோட ஜெபம் தான், எங்களோட வாஞ்சா தான். கர்த்தர் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறவங்களோட இருதயங்களை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால கர்த்தர் நிரப்புவார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அப்படி நிரப்பப்பட்ட இருதயம் உண்மையான ஆராதனை செய்கிற இருதயமா இருக்கும், பகுத்தறிவு உள்ளதான ஒரு இருதயமா இருக்கும், தேவனை யாருன்னு சொல்லிட்டு பகிர்ந்து பார்க்கிறதான ஒரு இருதயமா இருக்கும். அந்த ஆராதனை வந்து ரொம்ப புத்தி உள்ள ஆராதனையா இருக்கும். ஏன்னா நான் சொல்றேன் யோவான் 4ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கு, பிதா அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்னு சொல்லிட்டு. See, the Father is seeking after true worshippers. யார் இந்த true worshippers? People who fear God. தேவனுக்கு உண்மையாகவே பயந்து நடக்கிறவர்களை தான் பிதா தேடுறாரு. இயேசு தான் சொல்லிட்டு போனாரு. So this fear of God will endure forever. அது இங்க மட்டும் இல்ல, அவரை நம்ம முகமுகமா பார்க்கும் போதும் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தால் கர்த்தர் நம்மை நிரப்பி வைத்திருப்பார். ஆயரோட அரசாட்சியில் அதை நிரப்பி வைத்திருப்பார். பரலோகத்தில் நம்ம போன பிறகு நித்திய காலத்திலும் அதை ஆண்டவர் நிரப்பி வைத்திருப்பார். That is how the fear of God is being filled in our hearts. அது நம்மளுடைய டிசைர் த்ரூ திஸ் ப்ரோக்ராம். ஆண்டவர் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால நிரப்பணும். நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஸோ யூல் பி அவேர், அது எப்பவுமே நீங்கள் அதை ஒரு ஜாக்கிரதையாகவே இருக்கணுன்றது எங்களுடைய வாஞ்சை.
அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.